திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். நம்ம 3ஆம் தந்திரம் வந்துட்டோம். அட்டாங்க யோகத்துல யமம், நியமம், ஆதனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம். பிரத்யாகாரம் பார்த்துட்டு இருந்தோம். பிரத்யாகாரம் அப்படிங்கிறது நம்ம ஐம்புலன்களையும் ஒரு இடத்துல நம்ம நிப்பாட்டுறது தான் பிரத்யாகாரம். ஐம்புலன்கள் மூலமா மனதை நம்ம ஒரு இடத்துல வைக்கும்போது நமக்கு இன்னொரு வகையான ஒரு ஆகாரம் நமக்கு கிடைக்கும். அப்ப இந்த வெளி ஆகாரம் நமக்கு தேவைப்படாது. அதுதான் பிரத்யாகாரம் அப்படின்னு பார்த்தோம். எதுக்கு அந்த உள்ள இருந்து கிடைக்கக்கூடிய ஆகாரம் அப்படின்னா, அந்த ஆகாரம் நமக்கு கிடைக்கும் போது நமக்கு உடல்ல அழிவு இருக்காது, வயதான தோற்றம் ஏற்படாது, நம்மளுடைய வினைகள் எல்லாம் கழிந்து விடும், நமக்கு பேரின்பம் கிடைக்கும். இது எல்லாமே அந்த ஆகாரத்துல தான் இருக்கு. அப்ப அந்த ஆகாரம் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம ஐம்புலன்களையும் வெளியே செலுத்தக்கூடாது, உள்ள செலுத்தணும், மனதை ஒரு நிலைப்படுத்தணும் அப்படிங்கறதான் பிரத்யாகாரத்துல பார்த்துட்டு இருக்கோம். 578வது பாடல்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, அந்த குண்டலினி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆற்றல் இருக்கக்கூடிய இடம் கீழே மூலாதாரத்துக்கும் சுவாதிஷ்டானத்துக்கும் நடுவுல 2 சக்கரங்களுக்கு நடுவுல இருக்குன்னு பார்த்தோம். அந்த இடத்துல நம்மளுடைய மனதை பொருத்தும் போது நமக்கு எண் குணம் கிட்டும் அப்படின்னு பார்த்தோம். ஒரு கடவுளுக்கு நிகரான ஒரு 8 விதமான குணம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம். 579வது பாடல்ல அந்த குண்டலினி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு நாதம் கேட்கும். நம்ம ஐம்புலனையும் அந்த இடத்துல வச்சோம்னா ஒரு நாதம் கேட்கும். அது ஈசன் தரக்கூடிய நாதம். ஈசன் அங்கதான் இருக்கான் அப்படிங்கிறத பார்த்தோம். 580வது பாடல்ல தான் அந்த முதல் 2 பாடல்கள்லையும் அந்த இடத்துல உள்ள நாதம் அங்க மனதை வைக்கணும்னு சொன்னாரு. 580வது பாடல்ல தான் அந்த இடத்துல என்ன இருக்கு, குண்டலினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சக்தி இருக்கு. அது பாம்பு சுருண்டு படுத்திருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அது ஒரு குண்டத்துக்குள்ள இருக்கிறதுனால அது குண்டலினி, மேல எழும்பக்கூடிய தன்மை உடையது. இது எல்லாமே 580வது பாடல்ல பார்த்துட்டோம். அதற்கப்புறம் 581வது பாடல்ல அத இருதயத்துல கொண்டு நிப்பாட்டணும். குண்டலினி மூலாதாரத்துக்கு மேல இருக்குன்னு பார்த்தோம். அதை நம்ம எழுப்பி கொண்டு நம்மளுடைய மூக்குக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த அநாகத சக்கரத்துக்கு வரைக்கும் நம்ம அதை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த உடலுக்கு அழிவு இல்லை அப்படிங்கிறத பார்த்தோம். இதோட நம்ம 581வது பாடல் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்ப அடுத்த பாடல், இன்னைக்கான பாடலை பார்க்கலாம். அப்ப இப்ப என்ன சொல்ல வர்றாரு, அந்த குண்டலினி மூலாதாரத்துக்கு மேல இருக்குன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அதை அப்படியே நாபில இருந்து மேல அநாகதம் கொண்டு வரோம்னு சொல்லியிருக்காரு. அப்ப இன்னைக்கு பாடல்ல அநாகதத்துல இருந்து இன்னும் அடுத்து மேல கொண்டு வரணும், அந்த படிநிலை தான் சொல்ல போறாரு. 582வது பாடல். சோதி ரேகை சுடர் ஒளி தோன்றிடின் கோது இல் பரானந்தம் என்றே குறிக்கொண்மின் நேர்த்திகள் கண்டத்தே நில ஒளி எய்தினான் ஓதிய தன் உடல் உன் மந்தம் ஆமே. சோதி அப்படிங்கிறது ஒரு சுடர், நல்ல ஒரு ரொம்ப அது வெப்பத்தை கொடுக்கும், எரிச்சலை கொடுக்கும், நம்மளால அதை பார்க்கவே முடியாது, கண்ணு கூசும் அப்படின்னா அதை ஜோதி அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஜோதினா நம்மளால அதை பார்த்துக்கிட்டே இருக்க முடியும், ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும், மனதுக்கு அமைதியா இருக்கும். அந்த மாதிரி நமக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு சுடரை தான் ஜோதி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த மாதிரி ஒரு ஜோதிய ரேகை அப்படின்னா அந்த ஜோதி ரேக மாதிரி, நம்ம கையில சொல்றோம் இல்லையா ரேகை இருக்குன்னு, அப்ப அது ரேக மாதிரி இருக்குன்னா அது எப்படி இருக்கும், மின்னல் மாதிரி. மின்னல் அப்படிதான் இருக்கும், ஒரு சுடர் அப்படியே ரேக மாதிரி போகும். அப்ப நம்ம இந்த இடத்துலயும் ஜோதி ரேகை அப்படின்னு சொல்றது நம்ம கண்ணுக்கு இதமான ஒரு ஒளி, ரேகை போல வரக்கூடிய தன்மை கொண்டது.
சுடர் ஒளி, அது நம்ம கண்ணால நம்ம அந்த சுடர் ஒளிய பார்க்க முடியும். அப்ப நம்ம கண்ணு மூலமா ஒரு ஒளிய பார்க்கிறோம். அது மின்னல் போல நம்ம கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியா அந்த சுடர் வந்து தெரியுது. தோன்றிடின், அது நம்மளுடைய கண்களுக்கு தோன்றும் அப்படின்னு சொல்றாரு. கோது இல் பரானந்தம். கோது அப்படின்னா அந்த முடிய கோதி விடு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த கோதி அப்படிங்கிறது நெற்றியில இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதிய நம்ம கோது அப்படின்னு தமிழ் சொல் சொல்றாங்க. அதற்கு இன்னொரு சொல் வந்து குற்றம் அப்படிங்கிறதுக்கும் பொருள் உண்டு. கோது அப்படிங்கிறதுக்கு நிறைய பொருள் உண்டு. கோதுவது ஒரு பொருள், நெற்றி ஒரு பொருள், குற்றம் ஒரு பொருள். கோது இல் அப்படின்னா குற்றம் அற்ற, நம்மளுடைய நெற்றியில இருக்கக்கூடிய ஒரு குற்றம் அற்ற அப்படின்னா ரொம்ப தூய்மையான, அதுல எந்த குறையும் சொல்ல முடியாதபடி ஒரு தூய்மையான. பரானந்தம் அப்படிங்கிறது பர ஆனந்தம்னு சொல்றோம் இல்லையா? பரமானந்தம் அப்படின்னா இருக்கிற ஆனந்தத்திலேயே மிகப்பெரிய ஆனந்தம் தான் பரமானந்தம். அப்போ எந்த குற்றமும் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு ஆனந்தம் என்றே குறிக்கொண்மீன். அது எங்க இருக்கா? நம்மளுடைய கண்ணால அந்த சுடரை பார்க்கும்போது நம்மளுடைய நெற்றியில மிகப்பெரிய ஒரு பேரானந்தம் என்றே குறிக்கொண்மின்னா நீ மனசுல வச்சுக்கோ. இந்த மாதிரி ஒரு இன்பம் வந்து ஒரு சுடர் உன்னோட கண்ணுல தெரியும். அது அப்படி ரேகை போல போகும். அதை நீ பார்க்கும்போது எந்த குற்றம் குறையும் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஆனந்தம் உனக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத என் குறிக்கொண்மின் உன்னுடைய மனதுல வச்சு உணர்ந்து பாரு. நேர்த்திகள் கண்டத்தே. இப்ப இந்த பாடல்ல எதற்கு அடுத்த பாடல் நம்ம 581வது பாடல்ல அநாகத சக்கரத்தை பத்தி சொல்லியிருந்தோம். இப்ப 582வது பாடல் பாக்குறோம். நேர்த்திகள் கண்டத்தே அப்படின்னா, நேர்த்திகள்னா நேர் எதிரே, நேருக்கு மேல, நேருக்கு நேரா அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? அப்ப அநாகத சக்கரத்துக்கு நேர்த்திகள்னா அநாகத சக்கரத்துக்கு நேர் எதிரே மேல இருக்கக்கூடிய. கண்டத்தே, அந்த அநாகத சக்கரத்துக்கு மேல எது இருக்கு? நம்மளுடைய கண்டம்னு சொல்லக்கூடிய இந்த விஷுதி சக்கரம், இந்த பகுதி தான் வந்து இருக்கு. அப்ப நேர்த்திகள் கண்டத்தேன்னு சொல்றது அநாகத சக்கரத்துக்கு நேர் எதிரே இருக்கக்கூடிய விஷுதி சக்கரத்தில். நில ஒளி எய்தினால், அந்த இடத்துலயும் ஒரு ஒளிய சொல்றாரு. மேல சொன்னது நம்ம கண்ணொளி பாக்குறது வந்து ஒரு ஜோதி ரேகை சுடர் அப்படின்னு சொன்னாரு. இந்த இடத்துல என்ன பார்க்க சொல்றாருன்னா நிலவு ஒளி. நிலவு ஒளினா எப்படி இருக்கும்? எல்லாருக்குமே நிலா வெளிச்சம்னா ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப அமைதியா, ஒரு குளுமையா, நல்லா ரசிக்கும்படியா, மனசுக்கு ரொம்ப ஏத்த மாதிரி இருக்கும். அப்ப அந்த மாதிரி ஒரு குளிர்ச்சியான நிலவு ஒளி வந்து நம்மளுடைய விஷுதி சக்கரத்துல இருந்து கிடைக்கும். எய்தினால் அப்படின்னா அது அது வந்து நமக்கு கிடைக்கும். கண்ணால ஒரு ஜோதி சுடரை பார்க்கும்போது விஷுதி சக்கரத்துல நிலா வெளிச்சம் போல ஒரு குளிர்ச்சி இருக்கும். ஏன்னா நம்ம அந்த மின்னல் ஒளியை பார்க்கும்போது நமக்கு வெளியில பார்த்தா சில நேரம் பயம் வரும். சில நேரம் நம்மளால பார்க்க முடியாது, கண்ணை மூடுவோம். அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. நீ அந்த ஒளியை பார்க்க பார்க்க உனக்கு இந்த கண்டத்துல விஷுதி சக்கரத்துல ஒரு குளிர்ச்சியான ஒரு அமைதியான அந்த ஒரு நிலவு ஒளி போன்ற ஒரு உணர்வு இருக்கும். ஓதிய தன்னுடல் உன்மத்தம் ஆமே. ஓதிய தன்னுடல் அப்படின்னா இத கிடைக்கும் போது, இந்த இந்த பயிற்சி மூலமா உனக்கு இந்த உணர்வு கிடைக்கும் போது, ஓதிய தன்னுடல் உன்னுடைய உடலுக்கு உன்மத்தம் ஆமே. உன்மத்தம் அப்படிங்கிறது அந்த அந்த பரமானந்த நிலை, அந்த பரவச நிலை எல்லாமே வந்து உனக்கு வந்து கிடைக்கும். திரும்பவும் பார்க்கலாம். சோதி ரேகை சுடர் ஒளி தோன்றிடேன். நம்மளுடைய இரு கண்கள் மூலமாக ஜோதி வடிவத்துல ரேகை போன்ற ஒரு சுடர் ஒளி பார்க்கக்கூடிய நிலை கிடைக்கும் போது கோதியில் பரானந்தம் என்றே குறிக்கொண்மீன். அந்த ஜோதி ஒளியில குற்றமற்ற மிக பெரிய ஒரு ஆனந்தமான நிலை கிடைக்கும் என்பதை உணர்வாயாக. நேர்த்திகள் கண்டத்தே நில ஒளி எய்தினாள். இந்த அநாகத சக்கரத்துக்கு நேர் மேலே திகழக்கூடிய
அந்த கண்டத்தில் நிலவு ஒளி போல ஒரு குளிர்ச்சியான உணர்வும் கிடைக்கும். போதிய தன் உடல் உன் மத்தம் ஆமே. இதை கண்ட போதுதான் நம்மளுடைய இந்த உடல் மேல இருக்க ஒரு ஆள் பிளஸ் அது உங்களுக்கு 64. அந்த பரமானந்த நிலை வந்து நமக்கு கிடைக்கும். இப்ப அடுத்த பாடல் போகலாம். இப்ப நம்ம மூலாதாரத்திற்கு மேல இருக்கிற குண்டலினிய நம்மளுடைய தொப்புள் வழியா அநாகத சக்கரத்துக்கு கொண்டு வந்து இப்ப விசுதி சக்கரத்துல அந்த நிலவு ஒளிய பார்த்திருக்கோம். இப்ப அடுத்த பாடல் 583வது பாடல். மூலத்வாரத்தை முக்காரம் இட்டிரு, மேலை துவாரத்தின் மேல் மனம் வைத்திரு, வேல் ஒத்த கண்ணை வெளியில் விழித்திரு, காலத்தை வெல்லும் கருத்து இதுதானே. மூலத்வாரம், மூலாதாரத்தை தான் மூலத்வாரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப மூலத்வாரத்துல முக்காரம் இட்டிரு. முக்காரம் அப்படிங்கறதும் ஒரு தமிழ் சொல். நம்ம தாழ்பால்னு சொல்லுவோம் இல்லையா, கதவை வந்து இப்படி பூட்டுறதுக்கு ஒரு தாழ்பால் போடுவோம், லாக்குன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் முக்காரம். முக்காரம் இட்டிரு அப்படின்னா பூட்டு போடுறது. முக்காரம் போடுனா பூட்டு போடுறது. எதை பூட்டு போட சொல்றாரு? மூலத்வாரத்தை முக்காரம் இட்டிரு. அப்ப மூலத்வாரத்துல அஸ்வினி முத்திரையோ மூலபந்தமோ செய்து அந்த பகுதியை நீ பூட்டி வைத்திரு. அந்த துவாரம் வெளியில போகாதபடிக்கு, அது வழியா காற்றோ வெளியே போகாதபடிக்கு அதை அடைத்து வைத்திரு. மேலை துவாரத்தின் மேல் மனம் வைத்திரு. மூலாத்வாரம் அப்படிங்கிறது கீழே இருக்கக்கூடிய ஆதாரத்துல உள்ள துவாரம். மேலை துவாரம் அப்படின்னா அதற்கு நேர் மேல அப்ப இன்னொரு ஒரு துவாரம் இருக்கு. அது எங்க இருக்குன்னா, நம்ம பிறக்கும் போது நம்மளுடைய உச்சியில வந்து ஒரு துவாரம் இருக்கும். அது நம்ம குழந்தைகள் எல்லாம் பார்ப்போம், 10 மாசம் வரைக்குமே அந்த துவாரம் வந்து இருக்கும். அப்படியே சாஃப்டா ஒரு ஸ்கின் இருக்கும். நம்ம மூச்சு, அந்த பிள்ளைங்க மூச்சு விடுறதுக்கு ஏத்த மாதிரி அது துடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப பிறக்கும் போது அந்த இடத்துல துவாரம் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அது மேவி மூடி இப்ப நமக்கு அந்த இடத்துல துவாரம் இருந்ததுக்கான அறிகுறியே இல்லாத அளவுக்கு நம்மளுடைய தலைப்பகுதி வந்துருச்சு. அததான் வந்து மேலை துவாரம் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு பெயர் வந்து பிரம்மரந்திரம். அதத்தான் மேலை துவாரம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம உச்சியில இருக்கக்கூடிய அந்த ஒரு துவாரத்துக்கு மேலை துவாரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேல் மனம் வைத்திரு, அது மேல போய் மனதை வைக்க சொல்றாரு. அப்ப மனதை வைக்கிறது தான் பிரத்யாகாரம். அப்ப பாடல்ல பிரத்யாகாரத்துல மூலத்வாரத்துக்கு 2 அங்குலம் மேல வைக்கணும்னு சொன்னாரு. உந்தியில இருந்து 12 அங்குலம் கீழே வைக்கும்போது அந்த இடத்துல நாதம் கேட்கும் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அந்த மனதை அப்படியே கொண்டு வந்து அநாகதத்துல வைக்கும்போது இந்த உடல் வந்து அழிவற்ற உடலா மாறும் அப்படின்னு சொன்னாரு. இப்ப அப்படியே அந்த மனதை கொண்டு வந்து விசுதி சக்கரத்துல நிப்பாட்டும் போது நிலவு போன்ற ஒரு குளிர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. இப்ப அந்த மனதை கொண்டு வந்து உச்சந்தலையில அந்த பிரம்மரந்திரத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி வைக்கணுமா? வேல் ஒத்த கண்ணை. வேல் அப்படின்னா நமக்கு தெரியும், முருகன் கையில இருக்கக்கூடிய வேல் வந்து மேல ஷார்ப்பா இருக்கும், அப்படியே கீழே விரிந்து வரும். அப்ப அது எதை மாதிரி இருக்குன்னா நம்மளுடைய நெற்றிக் கண் மாதிரி இருக்கு. அப்ப 2 கண்ணையும் கொண்டு வந்து புருவ மத்தியில உள்ள அந்த ஆஜ்னா சக்கரத்துல நாம நிப்பாட்டினோம்னா, கற்பனையா பார்த்தோம்னா அது ஒரு வேல் வடிவத்துல இருக்கும். அப்ப சாம்பவி முத்திரைய தான் இங்க வேல் ஒத்த கண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம அஸ்வினி முத்திரை பண்ணிட்டு சாம்பவி முத்திரை பண்றதான் இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு. வேல் ஒத்த கண்ணை வெளியில் விழித்திரு. நம்ம சில நேரம் சாம்பவி முத்திரைய கண்ணை மூடிக்கிட்டே செஞ்சு பாருங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா ஆரம்பத்துல நமக்கு கண்ணை அப்படி திறந்து வைக்க வலிக்கும், அதனால கண்ணை மூடிட்டே செய்யுங்கன்னு சொல்லுவோம். அப்புறம் அடுத்தடுத்த கிளாஸ்ல எல்லாம் கண்ணை திறந்து சாம்பவி முத்திரை பண்ணலாம், கண்ணு வலிக்கும் போது கண்ணை மூடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்ப சாம்பவி முத்திரை எப்படிதான் பண்ணணும்? வெளியில் விழித்திரு, கண்ணை திறந்துதான் வந்து செய்யணும். நம்ம சிவபெருமானுடைய படங்கள் எல்லாமே பார்த்தா அவர் கண்ணை திறந்துதான் சாம்பவி முத்திரை வந்து செய்திருப்பாரு. அப்ப அதே மாதிரிதான் வேல் ஒத்த கண்ணை வெளியில் விழித்திரு. அந்த சாம்பவி முத்திரை செய்வது போல வேல் போன்ற நம்மளுடைய கருவிழிகளை வைத்திருந்தால் காலத்தை வெல்லும் கருத்து இதுதானே.
காலத்தை வெல்லும் அப்படின்னா நமக்கு ஏன் இந்த காலம் நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னா, நம்ம வினைகள் செய்துட்டோம், அந்த வினைகளை அனுபவிக்கிறதுக்காக இந்த உடலை எடுத்துட்டோம் அப்படின்னாலே, அப்ப இந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீ இந்த பிறவி எடுத்து, இந்த உடல் எடுத்து, இந்த வினைகளை கழிச்சிரு. அடுத்து இந்த வினை செய்துட்டியா, அப்ப அதுக்கு ஒரு உடல் எடுத்துரு. இவ்வளவு காலம் இந்த உடல்ல இருந்து இந்த இதெல்லாம் செய்து நீ வந்து இந்த வினையை அனுபவிக்கணும்னு நமக்கு காலம் வந்து கொடுக்கப்பட்டதே நம்ம செய்த வினைகள் காரணமா தான். அப்ப அந்த காலத்தை வெல்லும் அப்படின்னா, நமக்கு காலம்னு ஒண்ணு இல்லவே இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு வினைகள் இல்ல. வினைகள் போனாதான் காலம் போகும். அப்ப இந்த இடத்துல காலத்தை வென்றிடுவோம்னா என்ன அர்த்தம்? நம்ம வினைகளை வென்றிடுவோம். இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் தவறுகள் செய்து, என்னெல்லாம் நல்வினை, தீவினை செய்து இந்த உடலை எடுத்தோமோ, அந்த வினைகளை நம்ம வென்றுட்டோம் அப்படின்னா காலத்தை வென்றிடுவோம். கருத்து இதுதானே. அந்த காலத்தை வெல்வதற்கான வழியும் இதுதான். நம்ம செய்த வினைகளை நம்ம எப்படி சரி பண்ணிக்கிறதுனா, அஸ்வினி முத்திரையும் சாம்பவி முத்திரையும் செய்துதான் அந்த காலத்தை வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப இதற்கு முந்தைய பாடல்ல விஷுதி சக்கரத்துல இருந்த நம்மளுடைய எண்ணத்தை சாம்பவி முத்திரை மூலமா ஆஜ்னா சக்கரத்துக்கு கொண்டு வந்து மனதை வந்து அதற்கு மேல இருக்கக்கூடிய அந்த பிரம்மரந்திரத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப இத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? அஸ்வினி முத்திரை செஞ்சு எப்படி நம்ம பிரம்மரந்திரத்தை உணர்றோம் அப்படின்னா, இப்ப நம்ம சின்ன வயசுல எல்லாம் பட்டம் விட்டுருப்போம். பட்டம் வந்து மேல எங்கேயோ பறக்கும். ஆனா அதோட கண்ட்ரோல் எல்லாமே நம்ம கையில இருக்கும். நம்ம அந்த பட்டத்தை பிடிக்கவோ தொடவோ செய்யல. ஒரு நூல் மூலமா அந்த பட்டம் நம்ம கையில இணைக்கப்பட்டிருக்கும். அந்த கைய நம்ம எந்த மாதிரி அசைக்கிறோமோ அதற்கு ஏற்ற மாதிரி அந்த பட்டம் வந்து அதோட திசையை மாத்துறதும் உயரமா பறக்கிறது எல்லாமே இருக்கும். அப்ப அதே மாதிரிதான் அந்த மேல இருக்கக்கூடிய பிரம்மரந்திரம் அது எப்படி அந்த வினைகளை கடந்து போய் எப்படி காலத்தை வெல்றது அப்படிங்கிறது பிரம்மரந்திரத்துல இருக்கு. ஆனா அதை இயக்குறது எல்லாமே எங்க இருக்கு? மூலதாரத்துல இருக்கக்கூடிய அந்த குண்டலினி ஆற்றல்ல இருக்கு. அப்ப நம்ம இங்க அஸ்வினி முத்திரை பண்ணி அந்த குண்டலினியை இயக்குறது மூலமா அது மேல போய் அங்க இருக்கக்கூடிய அந்த பிரம்மரந்திரத்தை இயக்குது. அது எப்படி நம்ம காலத்தை வெல்லுது? குழந்தைங்களுக்கு எப்படி அந்த பிரம்மரந்திரம் இருக்கு? நமக்கு ஏன் இப்ப அது உணர முடியல அப்படின்னா, அந்த பிரம்மரந்திரம்ங்கிறது ஒரு துவாரம். அது வழியாவும் நாம வந்து மூச்சு விடுறோம், மூச்சை உள்ள இழுக்கிறோம். எப்ப நம்மளுடைய மனம் வந்து பலவித சிந்தனைகளை வருது, எண்ணங்கள் வருதோ, அப்ப நம்மளுடைய நாசி வழியா நம்ம மூச்சு விட ஆரம்பிப்போம். மனம் இயங்க இயங்க நாசி வழியா மூச்சு விட ஆரம்பிப்போம். அப்ப அந்த பிரம்மரந்திரம் வந்து அடைக்கப்பட்டுருது. நம்மளுடைய சுவாசம், மனம் முழுவதுமே இந்த ஐம்புலன்கள் வழி செல்ல ஆரம்பிக்கிறனால நம்ம மூக்கு வழியாவே மூச்சு விடுறோம். எப்ப நம்ம பயிற்சி பண்ணி அந்த பிரம்மரந்திரம் வழியா மூச்சு விட ஆரம்பிக்கிறோமோ, திரும்ப நமக்கு அப்படியே அந்த எண்ணங்கள் குறைந்து, மனம் அழிந்து, அந்த ஐம்புலன்களையும் அடக்கி நம்ம பிரம்மரந்திரத்துல கவனத்தை வைக்கும்போது, நம்மளுடைய வினைகள் வந்து முற்றிலுமா கரைந்து போகுது. அப்ப நம்ம வந்து காலத்தை வென்றிடுறோம். அப்ப இது ஒரே வழிதான் இருக்கு காலத்தை வெல்வதற்கு அப்படிங்கறதான் இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு. திரும்பவும் பார்க்கலாம். மூலத்வாரத்தை முக்காரம் இட்டிரு. மூலத்வாரமாகிய மூலாதாரத்தில் அஸ்வினி முத்திரை மூலபந்தம் செய்து மூலத்தை அடைத்து விடு. மேலை துவாரத்தின் மேல் மனம் வைத்திரு. நம்மளுடைய தலைக்கு மேல இருக்கக்கூடிய பிரம்மரந்திரம்னு சொல்லக்கூடிய அந்த துவாரத்தின் மேல் மனதை பதிய வைத்திரு. வேல் ஒத்த கண்ணை வெளியில் விழித்திரு. வேல் போன்ற அமைப்பிற்கு நம்மளுடைய கண்களை கொண்டு வரக்கூடிய அந்த முத்திரை மூலமா, அந்த புருவ மத்திய பார்ப்பதன் மூலமாக கண்களை வெளியில் விழித்து அந்த முத்திரையில் இருக்கும்போது காலத்தை வெல்லும் கருத்து இதுதானே. இந்த பயிற்சி மூலமாதான் நம்ம காலத்தை வெல்கின்ற அந்த வழியை வந்து நம்மளால உணர முடியும். அடுத்த பாடல் 584வது பாடல். எருவிடும் வாசற்கு இருவிரல் மேலே, கருவிடும் வாசற்கு இருவிரல் கீழே, உரு இடும் சோதியை உள்க வல்லார்க்கு
கரு இடும் சோதி கலந்து நின்றானே. இப்ப ஒவ்வொரு பாடலா பார்த்தோம், ஒவ்வொரு சக்கரங்களா கடந்து பிரம்மரந்திரம் வரைக்கும் போயிட்டோம். இப்ப அடுத்து என்ன பாடல் சொல்றாருன்னா, திரும்ப இது எல்லாத்தையுமே சேர்த்து திரும்ப ஒருக்க நமக்கு புரிய வைக்கிற மாதிரி ஒரே பாடல்ல சொல்றாரு. எரு விடும் வாசற்கு. எரு அப்படின்னா மலங்கள், நம்ம சாணம், எரு இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, கழிவு. எரு விடும்னா அந்த கழிவு வெளியே வரக்கூடிய அந்த வாசல். வாசல்னா வாய், அந்த பகுதி. அப்ப ஆசன வாய் பகுதியை தான் எருவிடும் வாசர் அப்படின்னு சொல்றாரு. அப்ப திரும்பவும் முதல் பாடல்ல சொன்ன மாதிரி மூலாதாரத்தை தான் எருவிடும் வாசர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இரு விரல் மேலே, மூலாதாரத்துக்கு 2 விரல் மேல. இதுதான் முதல் பாடல்லையும் சொன்னாரு, அதே தான் திரும்பவும் சொல்றாரு. கருவிடும் வாசற்கு. கரு அப்படின்னா விந்து வெளியேறக்கூடிய இடம், கருமுட்டை வெளியேறக்கூடிய இடம் தான் கருவிடும் வாசர். அப்ப நம்ம உடல்ல ஜலவாய் பகுதி, சுவாதிஸ்தான சக்கரத்தை தான் கருவிடும் வாசர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2 விரல் கீழே. அப்ப மூலாதாரத்துக்கு 2 விரல் மேல, சுவாதிஸ்தானத்துக்கு 2 விரல் கீழே. அதுதான் குண்டலினி இருக்கக்கூடிய அந்த இடம்னு முதைய விளக்கம் கொடுத்துட்டாரு. அதே விளக்கம் திரும்பவும் சொல்லியிருக்காரு. உரு இடும் சோதியை உள்க வல்லார்க்கு. உரு அப்படின்னா ஒரு ஒரு உருவம் பெற்று வரக்கூடிய, அந்த இடத்துல என்ன இருக்கா, ஒரு உருவம் பெற்று வரக்கூடிய ஜோதி. அந்த இடத்துலதான் ஒரு சின்ன ஜோதி இருக்கு. உள்க வல்லார்க்கு அப்படின்னா அத அத உணர்ந்து அதை புரிந்து அதிலேயே கலந்து விடக்கூடியவர்கள். அப்ப அது யாரு? நம்ம இத ஒரு அரை மணி நேர பயிற்சியோட நாம விடாம அதையே நம்ம பயிற்சியா செய்து கவனத்தை அங்கேயே வச்சு மூலபந்தத்திலே இருந்து பயிற்சி செய்யறவங்க தான் அந்த குண்டலினிய உணர்ந்து அதிலேயே கலந்து விடுவார்கள். அப்ப அவங்கள சொல்றார், அங்க தோன்றக்கூடிய அந்த ஜோதியிலேயே மனதை வைத்து கலந்து விடுபவர்களுக்கு கரு இடும் ஜோதி கலந்து நின்றானே. அப்படி நினைக்கிறவங்களுக்கு தான் அவங்களே அதுல கலந்து விடுவார்கள். யாரு பிரத்யாகாரம் பண்ணி மனத மூலாதாரத்துக்கு மேலையும் சுவாதிஸ்தானத்துக்கு கீழையும் இருக்கக்கூடிய அந்த குண்டலினி ஜோதியில வச்சு மனதை யாரு கலந்து விடுறாங்களோ அவங்கதான் அந்த 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 ஆற்றலோடையே அவங்களுடைய இதே அதுல கலந்து விடும். அந்த இறைவனோடையே அவர்கள் தான் கலந்து விடுவாங்க. நம்ம இத ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேர பயிற்சியா செய்துட்டு விடுபவர்களுக்கு இது வாய்ப்பு கிடையாது. அவங்களுடைய எண்ணம் முழுவதையுமே குண்டலினிலே வச்சு பயிற்சி செய்பவர்கள், அதிலேயே கலந்து விடுபவர்களால மட்டுமே அந்த இறைவனோட அந்த கருவோட போய் கலந்து விடக்கூடிய அந்த நிலை கிடைக்கும். இப்ப பாடல்ல அந்த பயிற்சி தான் சொன்னாரு. அந்த இடத்துல நீ கவனத்தை வச்சு பண்ணுனேன்னா உனக்கு எண்குணம் கிட்டும்னு. அது ரொம்ப ஈஸி கிடையாது. அதுலயே கரைந்து போற அளவுக்கு நீ பயிற்சி பண்ணா மட்டும்தான் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு. இன்னும் 3 பாடல்கள் இருக்கு. அதை நாம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தீபாவளி எல்லாம் முடிச்சுட்டு அடுத்த தலைப்ப நம்ம தாரணை அதுக்கப்புறம் தொடங்கலாம். தீபாவளியோட இந்த பிரத்யாகாரத்தை மட்டும் முடிக்கலாம். இப்ப இன்னைக்கு 3 பாடல்கள் பார்த்தோம். முதல் பாடல்ல என்ன பார்த்தோம்? நம்மளுடைய கண்கள்ல ஜோதி சுடரை நம்மளால பார்த்து உணர முடியும். அதை பார்க்கும்போது நம்மளுடைய தொண்டை பகுதியில உள்ள சக்கரத்துல நிலவு ஒளி போல ஒரு குளிர்ச்சியை உணர முடியும். அடுத்த பாடல்ல மூலத்வாரத்துல நம்ம ஒரு பூட்டு போட்டுட்டு நம்மளுடைய கண்களை வேல் போல வச்சு மனதை நம்ம பிரம்மரந்திரத்துல வச்சு பயிற்சி பண்ணும்போது நம்ம காலத்தை வெல்லக்கூடிய நிலை கிடைக்கும். அடுத்த பாடல்ல மூலாதாரத்துக்கு மேல சுவாதிஸ்தானத்துக்கு கீழே நம்மளுடைய கவனத்தை வச்சு பயிற்சி பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த குண்டலினி அக்னியிலேயே மனதை வச்சு கரைப்பவர்களுக்கு மட்டும்தான் அந்த இறைநிலையோட கலக்கக்கூடிய அந்த பேரின்பமான நிலை கிடைக்கும். இதான் இந்த 3 பாடல்கள்ல சொல்லியிருக்காங்க.
இதற்கு முன்னாடி பார்த்த 4 பாடல்களும் இருக்கு. இதுக்குள்ள எதுவும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். அப்புறம் இந்த வாரம் நம்ம ஞாயிற்றுக்கிழமை இந்த பிரத்யாகாரம் பயிற்சியும் செய்திருந்தோம். அதுலயும் எதுவும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். அக்கா அப்பனா இந்த இது வந்து வரிசையா தான் நம்ம லாஸ்டா தான் பிரம்மரந்திரத்துல கவனம் வைக்கணும். அப்படி கணக்கு தானா? நம்ம லாக் பண்ணிடுறோம், கீழே லாக் பண்ணிடுறோம். ஃபர்ஸ்ட் மூலாதாரத்துல நம்ம 5 புலன்களையும் கொண்டு போய் நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் அநாதகத்துல நிப்பாட்டி பழகிட்டு லாஸ்டா தான் அங்க பிரம்மரந்திரத்துல போய் நிப்பாட்ட பழகணுமா? இல்ல டைரக்டா இதத்தானே சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம டைரக்டா அங்க யோசித்து பழகலாமா? நம்ம மனதை வந்து மூலாதாரத்துல வச்சு அந்த குண்டலினியை எழுப்பதான் நமக்கு அந்த கவனம் மேல போகும். அது வரை நம்ம பயிற்சி பண்ணலாம். கவனத்தை நம்ம வைப்போம். அந்த நிலை கிடைக்கிறத அவர் சொல்றாரு. அந்த நிலைக்கு போகும்போது நமக்கு வினை கழியும். மூலாதாரத்திலேயே எழுப்பதான் செய்யணும். நம்ம என்னதான் அங்க கவனம் வச்சிருந்தாலும் குண்டலினி சக்தி மேல ஏறினாதான் நமக்கு அந்த வினை கழியும். அது இங்க கண்ணால நம்ம பார்த்தாதான் அந்த குளிர்ச்சியான அந்த நிலவு ஒளி கிடைக்கும். இதெல்லாம் கிடைக்கும், நீ பயிற்சி பண்ணு அப்படின்னு சொல்ல வர்றாரு. பத்மினி மேம், நீங்க மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நான் அன்மியூட் பண்ணிட்டு பேசு. குண்டலினி சக்தி எப்படி மேல எழுதும்? அது எழுப்புறது எப்படி தெரியும்? அது எழுந்திருச்சுன்னு எப்படி தெரியும்னு கேக்குறீங்களா? அது பயிற்சி பண்ண நம்மளால உணர முடியும் மேம். பொறுமையா. ஆமா ஆமா மேம். அது நம்ம ஞாயிற்றுக்கிழமை அந்த பயிற்சி செய்துட்டு இருக்கோம். நீங்க அது செய்து பாருங்க. சாதாரண மூச்சு பயிற்சி தான். நம்ம மனசு மட்டும் அந்த மூலாதாரம்னு சொல்ற இடத்துல, அந்த குண்டலினி இருக்கிற இடத்துல நம்ம மனசை மட்டும் நிப்பாட்டி பயிற்சி பண்றதுதான். அது பண்ண நமக்கு அந்த வித்தியாசம் தெரியும். நமக்கே அது புரியும். இது வந்து நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது. நம்ம உணர வேண்டிய கலை. அதனாலதான் அது அவ்வளவு கஷ்டமா தெரியுது. சரிங்கம்மா. வேற எதுவும் சந்தேகம் இல்லைன்னா நம்ம கிளாஸ முடிச்சுக்கலாம். திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை முடிப்போம். நன்றி.